மிகவும் கோபக்கார அரசன் ஒருவன் தன் கெட்ட குணம் தெரிந்தும் அதை மாற்றிக்கொள்ள முடியாமல் தவித்து வந்தான். ஒரு நாள் தேவதை ஒன்று அவன் முன் தோன்றியது. பொன்னால் செய்த ஒரு குவளையை அவனிடம் கொடுத்து, உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் இதில் 3 முறை குழாயில் தண்ணீர் பிடித்து குடி, பிறகு கோபமே வராது என்று கூறி மறைந்தது. அப்போது இருந்து அரசன் அவ்வாறே செய்யத் தொடங்கினான். சில நாட்களில் அவன் கோபம் அவனை விட்டு விலகியது. பல நாட்கள் சென்றன. மீண்டும் ஒரு நாள் தேவதை அவன் முன் தோன்றியது. மந்திர குவளை கொடுத்ததற்காக பலமுறை அதற்கு நன்றி கூறி தன் மகிழ்ச்சியை தெரிவித்தான் மன்னன். மன்னனே, உன்னை ஏமாற்ற நான் விரும்பவில்லை. அது மந்திர குவளை அல்ல, சாதாரணமானதுதான். கோபம் வரும்போது சிந்திக்க நேரம் இருக்காது. சிந்தனை வந்தால் கோபம் தானாகவே குறையும். தண்ணீரை 3 முறை ஊற்றி குடிக்கும் போது நேரம் கிடைக்கிறது. அப்போது சிந்திக்க முடிவதால் புலன்கள் அமைதி பெறுகின்றன. ஆத்திரம் நியாயத்திற்கு தன் இடத்தை கொடுக்கிறது என்று கூறி மறைந்தது தேவதை. ஆம் நண்பர்களே, நாம் சில சமயங்களில் மிகவும் துன்பம் அடைவதற்கு நாமே காரணம். அதிலும் நம் கோபமே காரணம். நம் வார்த்தைகள் தான் நம்மை பலருக்கு எதிரியாக காட்டுகிறது. அதனால் கோபத்தை விடுவோம், நிதானித்து செயல்படுவோம்.